1000 ஆண்டுகளுக்கு முன் இவ்வுலகம் பாவத்திற்கு அடிமைப்பட்டு கிடந்தது. இதனால் கோபமுற்ற இறைவன் இவ்வுலகை தண்ணீரால் அழிக்க முடிவு செய்தார். அந்த காலத்தில் நோவா என்ற ஒரு பெரியவர் குடும்பம் மட்டும் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தது. அதனால் அந்த குடும்பத்தை மட்டும் காப்பாற்ற சித்தம் கொண்ட கடவுள் நோவாவிடம் ஒரு பெரிய கப்பலை செய்து அதில் உலகத்தில் உள்ள அனைத்து பறவைகள் மற்றும் விலங்குகளையும் ஜோடி ஜோடியாக ஏற்றி பாதுகாக்க உத்தரவிட்டார். இந்த கப்பலை இறைவன் சொன்ன அளவில் கட்டி முடிக்க நோவாவுக்கு 40 வருடங்கள் ஆனது. மக்கள் நோவாவை பார்த்து கிண்டல் அடித்தனர். நோவா மழையை குறித்து எச்சரித்தும் அவரை பார்த்து எள்ளி நகையாடினர். இறுதியில் 40 நாட்கள் விடாமல் இரவும் பகலும் மழை வந்து உலக மக்கள் அனைவரும் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். நோவாவின் குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது. இந்த உண்மை நிகழ்வு இன்று நடந்தால் எப்படி இருக்கும் என்பதை ஒரு நகைச்சுவை கலந்த கற்பனை நாடகம் மூலம் படைக்க இருக்கிறார்கள் நம் பள்ளி மாணவ மாணவர்கள். கண்டுகளிப்போமா? Hey guys, இங்க எல்லாரும் கவனிங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. பெரிய மழை வந்து இந்த உலகம் மொத்தமும் அழிய போகுது. இத கடவுளே என்கிட்ட சொன்னாரு. அதனாலதான் இவ்வளவு பெரிய கப்பலை நீ செய்ய சொன்னாரு. எல்லாரும் உங்க பாவ வழியை விட்டு மனம் திரும்பி கடவுளுக்கு பயந்து வாழுங்க. guys, உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த பெரியவர் தொல்லை தாங்க முடியல. ஏதோ மழை வருதான், உலகம் அழியுதான், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இந்த பைத்தியக்காரனுக்கு வேற வேலையே இல்ல, ஏதாவது உளறிக்கிட்டே இருக்கு. இவர்கிட்ட வேலை பார்க்கணும் நம்ம தலையெழுத்து. கரெக்டா கூலி வருதுன்னு நம்மளும் இவர் கூட சேர்ந்து ஆட வேண்டியது இருக்கு. உலகம் மாதிரி அழியறாவது. இதுல காக்கா, குருவி, புலி, சிங்கம், யானைன்னு உலகத்துல இருக்க எல்லாத்துக்கும் கூண்டு வர செஞ்சிருக்கோம். கண்ட செலவு. சரியான லூசு லூசு. அங்க பாருடா, இங்க ஒரு தாத்தா 40 வருஷமா அந்த கப்பலை கட்டிட்டு இருக்காருன்னு எங்க தாத்தா சொல்லுவாரு. ஆமாண்டா, எங்க பாட்டி கூட சொல்லுவாங்க, ஏதோ மழை வர போதான், உலகம் அழிய போதான், ஏதோ ரீல் விட்டுட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மரக்கான கேஸா இருக்கும். ஆமாண்டா, கப்பல் நிழல்ல உட்காந்து நம்ம வேலையை நம்ம தோணும். இந்தாடா, பிடி பிடி பிடி. காலையில கட்டை சுத்துறதுல என்ன ஒரு ஆனந்தம் இல்ல? ஆமாண்டி, இந்த லொகேஷன் சூப்பரா இருக்கு. நம்ம கொஞ்சம் செல்ஃபி எடுத்து இன்ஸ்டால போடுவோம். ஆமா, லைக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷன் அல்லணும். எங்க அப்பா அம்மா பார்த்தா திட்டுவாங்க ப்ரோ. அப்பா அம்மா கூட பயப்படுறியா? சரி சரி, அவங்கதான் நம்மளை பார்த்து பயப்படணும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். அப்பா அம்மா நமக்கு பயப்படுறதுதான் நம்ம கெட்டு. சரிவா, செல்ஃபி எடுத்து போடுவோம். பசங்களா இங்க வாங்கப்பா. இந்த வாலிப வயசுல மனம் போன போக்குல போகாதீங்கப்பா. போதைக்கு அடிமையாகிறாதீங்க. நீங்களும் தவறான நடக்கிறதுல ஈடுபடாதீங்கம்மா. கடவுளை தேடுங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. பெரிய மழை வந்து இந்த உலகமே அழிய போகுது. தாத்தா, நீங்க இந்த உலகத்தை ஆண்டா நினைச்சிட்டீங்க. எவ்வளவு வயசுதான், ஆனா நாங்க அனுபவிக்க வேண்டியது ஏராளமா இருக்கு. ஆமா தாத்தா, போய் அப்படி ஓரமா உட்காந்து உங்க கடவுள் கிட்ட சேட் பண்ணிக்கிறீங்க. நாங்க ட்ரெண்டியா போட்டோஸ் வீடியோஸ் எடுத்து என்ஜாய் பண்ணிக்கிறோம். வருத்தமா? அடடா, இந்த பிள்ளைங்க பாவ வழியில வீணா போறாங்களே கடவுளே. தம்பி, இங்க நம்ம கடைய போடுறோம். இந்த கப்பல் படி ஷோக்கா இருக்கு. அதுவும் இல்லாம ஊருக்கு ஒதுக்கு புறமா இருக்கிறதுனால நம்ம வச்சிருக்கிற டுபாக்கு மருந்தையெல்லாம் எவனும் வந்துட மாட்டான். போலீஸ் கூட இங்க வராது. நம்ம மந்திர மணிக்கு கொடுக்கறதையும் பய பக்தியா வாங்கிக்குவானுங்க இந்த ஒரு கோமாளி பசங்க. அங்க பாருக்கா, ஒரு பெருசு நம்மளே உத்து பார்த்துட்டு இருக்கு. கண்டுக்காத கண்டுக்காத, கம்மி திரும்பிக்க. வாங்க சார் வாங்க. உலகத்துல எங்க போனாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் கை வலி, கால் வலி, மூட்டு வலி, நெஞ்சு வலி எதுவா இருந்தாலும் இங்க எங்க கிட்ட தீர்வு இருக்கு சார். பல நாட்டுல இருந்து எங்கள்கிட்ட மருந்து வாங்க வந்திருக்காங்க. ஆனா ஒன்லி இந்தியன்ஸ் மட்டும்தான் சார் நாங்க மருந்து கொடுக்குறோம். ஏன் ஃபாரினர்ஸ்லாம் மருந்து கொடுக்க மாட்டியா? பெருசு கம்மி கூட்டம் வந்துருச்சு.
வாங்க தாத்தா, பார்க்க நல்ல அனுபவசாலியா இருக்கீங்க. நீங்களே சொல்லுங்க, இதே இடத்துல ஒரு 4 நாளைக்கு முன்னால ஒருத்தர் கடப்பட்டிருந்தாரு. சொல்லு சொல்லு, அவர் என் சித்தப்பா தான். அவரும் நல்லா வைத்தியம் பாப்பாரு அதான் பார்த்தோமே. என்ன பிரச்சனை சொல்லு. இந்த தம்பிக்கு ஒரு பிரச்சனை, எதையோ பார்த்து பயந்துருக்கோம். அப்புறம் நைட்ல தூங்கும் போது ஒரே பேய் கனவா வருதான், தூங்கவே முடியல. அதுக்கு அவர் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு? ஒரு மணியை கொடுத்து இடுப்புல கட்ட சொன்னாரு. நீ கட்டினியா? கட்டினேனே. யார் இடுப்புல? இவன் இடுப்புலதான். அதுதான் தப்பு. எந்த பேய் கனவுல வந்துச்சோ அது இடுப்புல கட்டி இருக்கணும். பேய்க்கு தானே மணி கட்டணும், அது மந்திர மணி. சொல்றத சரியா செய்யாம இங்க வந்து ஏன் உசுர வாங்குவீங்க? சரி சரி, கிளம்பு. உன்னைய மாதிரி துபாங்கூர் பசங்க கிட்ட வந்து வைத்தியம் பார்த்தேன் பாரு, எங்களை சொல்லணும். ஐயோ, இந்தா போ போ, இடத்த காலி பண்ணு. தம்பி, இது உனக்கே சரியா தெரியுதா? மத்தவங்களை ஏமாத்தி பழிக்கிறவங்கள கடவுள் மன்னிக்கவே மாட்டாரு. மனம் திரும்புங்கப்பா. சீக்கிரத்துல இந்த உலகம் மழையால அழிய போகுது. அதுக்குதான் இந்த கப்பலை கடவுள் கட்ட சொன்னாரு. பெருசு கம்பி கட்டுற கதையை கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நீ வேற கப்பல் கட்டுற கதையெல்லாம் சொல்ற. சின்ன பிள்ளைங்க மழை தண்ணியில பேப்பர்ல போர்டு செஞ்சு விளையாடுவாங்க. 7 கழுத வயசாயிடுச்சு. இந்த காலம் போன காலத்துல உனக்கு கப்பல் செஞ்சு விளையாடணும்னு ஆசை. என்ஜாய். வாழ்த்துக்கள். பாட்டா. ஐயா போட்டுக்காரரே, உள்ள இருக்கீரா? எஸ், யாருங்க நீங்க? என்ன தெரியலையா? சகாயம், சால்ட் சகாயம். தேவைப்பட்டா அசால்ட் சகாயமாவும் மாறுவோம். சரிங்க, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? இவ்வளவு பெரிய போட்டு கட்டியிருக்கீங்க, அதுவும் மரத்திலேயே கட்டியிருக்கீங்க. இதுக்கு பில்டிங் பிளான், அப்ரூவல் எல்லாம் இருக்குதா? ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டியிருக்கீங்களா? இருக்கு பிரதர். கடவுள் தான் எனக்கு இந்த பில்டிங் பிளான கொடுத்தாரு. எல்லாம் அவர் சொன்ன நீர அகலத்துல 1 இன்ச் கூட குறையாம கட்டியிருக்கேன். அப்ரூவலும் கடவுள் தாங்க கொடுத்தாரு. யோ, என்ன நக்கலா? அடிச்சு மூஞ்ச பேத்துறோம் பாத்துக்கோ. கவர்மெண்ட் பிளான் அப்ரூவல் இருக்குதா? அதெல்லாம் இல்லைங்க. கடவுள் என்னை செய்ய சொன்னாரு, நான் செஞ்சிட்டு இருக்கேன். சீக்கிரமா 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்ய போகுது. உலகம் அழிய போகுது. வாட் இஸ் திஸ் யா நான்சென்ஸ் ஆஃப் த ஹெவன்? ஐ எம் ஜென்டில்மேன் சால்ட் சகாயம். சரி, ஆதார் கார்டு இருக்குதா? ஓட்டர் ஐடி இருக்குதா? எடுங்க பாக்கலாம். ஆடாடா, ஆதார் கார்டுலயும் ஓட்டர் ஐடிலயும் பேரு மாறில இருக்கு. அப்படியா? ஆமா, இதுல உங்க பேரு கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு, அதுல ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. மொத்தத்துல மீனிங் மாறி போயிடுச்சுல. நல்லா கேட்டுக்கோங்க. பிளான் அப்ரூவல் இல்ல, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டல, ஆதார் கார்டு ஓட்டர் ஐடில ஏகப்பட்ட மிஸ்டேக். கவலைப்படாதீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எல்லாத்தையும் சரி செஞ்சுடுவான் இந்த சால்ட் சகாயம். இவ்வளவு பெரிய போட்டு வச்சிருக்கீங்க, பெரிய துட்டு பாட்டி தான் நீங்க. அப்படியே ஒரு 10 லட்சத்தை இப்படி தள்ளுங்க, காலையே விடுங்க. 10 லட்சம் சொல்லுடா வவ்வாலே. ஆமா தாத்தா, தாதி ஏகப்பட்ட ரூபா செலவு பண்ணி எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்திருக்காரு. உங்களை மாதிரி பெரிய மனுஷன் கிட்ட நடக்க முடியும்? இல்ல அன்பளிப்பா வாங்க முடியும். என்னது லஞ்சமா? சகாயம் சார், லஞ்சம் வாங்குறதும் பாவம், கொடுப்பதும் பாவம். நீங்க எனக்கு எந்த சகாயமும் செய்ய வேணாம். இந்த உலகம் இன்னும் கொஞ்ச நாள்ல பெரிய மழை வந்து அழிய போகுது. நீங்க மனம் திரும்பி கடவுளை தேடினா பிழைப்பீங்க. இல்லனா என்ன பெரிய அப்பாட்டக்கரா? நான் நினைச்சா இன்னைக்கே அவனை காலி பண்ணுவேன். ஜாக்கிரதை வவ்வாறு. உடனே போய் நம்ம பிளேடு, பொக்கரி, பம்மல், பள்ளி, ஓட்டேரி, நரி, கடுக்கன், கபாலி, மூஞ்சூரி, பெருச்சாலி எல்லாரையும் கூட்டிட்டு வா, ஒரு கை பார்த்துருவோம். கடவுளே, ஏன் இந்த மனுஷங்க எல்லாம் உங்க எச்சரிக்கையை காதுல வாங்காம போறாங்க? மழை வந்தா என்ன நடக்க போகுதோ? நோவா எவ்வளவு முயன்றும் உலக மக்கள் தங்கள் பாவ வழியிலிருந்து மனம் திரும்பவில்லை. இறைவன் சொல்லியிருந்தபடியே உலகத்தில் உள்ள அனைத்து வகையான மிருகங்களும் ஜோடி ஜோடியாக பேழைக்குள் வர துவங்கினர். இறைவன் நோவா மற்றும் அவருடைய குடும்பம் பேழைக்குள் நுழைந்தவுடன் பேழையின் கதவை அடைத்தார். 40 நாட்கள் இரவும் பகலும் கடுமையான மழை பெய்தது. மக்கள் நீரில் மூழ்க ஆரம்பித்தனர். மழை அதிகமா இருக்கு, கப்பல் கதவை தொடங்க தாத்தா. என்னால திறக்க முடியாதுப்பா, கடவுள் கதவை அடைச்சிட்டாரு. ஏ தாத்தா, நாங்க தானே கப்பலை கட்டி கொடுத்தோம், வரையா? மன்னிச்சிடுங்கப்பா, என்னால இப்ப உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. தாத்தா, எங்களுக்கு கப்பலுக்கு ஒடுங்க தாத்தா, நம்ம வாழ வேண்டிய பிள்ளைங்க. சாரி தம்பிங்களா, என்னால உங்களுக்கு உதவ முடியலையே. தாத்தா, எங்களை உள்ள விடுங்க தாத்தா. உங்களை ஃப்ரீயா 1 hour இன்டர்வியூ எடுத்து இன்ஸ்டால போட்டு பெருசா ட்ரெண்ட் ஆக்குறோம் தாத்தா. ப்ளீஸ் தாத்தா, கதவை தரங்க. என்னால திறக்க முடியாதுமா, கடவுள் கதவை அடைச்சிட்டாருமா. பெருசு, என்ன சைடு கேப் உள்ள விடு பெருசு. ஓசியில 4 மந்திரமணி வேணாலும்
சேர்த்துக்கிறேன்னு சொல்லி பாருடா. பெருசு, நம்ம ஒன்னா சேர்ந்து பிசினஸ் பண்ணி கோடி கோடியா சம்பாதிக்கலாம்யா. உள்ள விடியா. என்னால முடியல தம்பி, நான் என்ன செய்யறது? சார் என்னை உள்ள விடுங்க சார். நீங்க பிளான் அப்ரூவல் ஒண்ணுமே கொடுக்க வேணாம் சார். ஐயோ தண்ணியில முழுக போறோமே. சார் அசால்ட்டு சகாயம்னு ஒரு பேச்சுக்கு தான் சார் சொன்னேன். எனக்கு அவ்வளவு சீனெல்லாம் இல்ல சார். காப்பாத்துங்க சார் ப்ளீஸ். கடவுள் கொடுத்த நேரத்துக்குள்ள மனம் திரும்பாம போயிட்டீங்க. என்னால உங்களுக்கு ஒரு உதவியும் செய்ய முடியலையே. ரொம்ப சாரிங்க. நோவா, அவர் குடும்பத்தார் மற்றும் வேலைக்குள் இருந்த விலங்கினங்கள் மட்டும் காப்பாற்றப்பட்டன. மற்றவர்கள் அழிந்து போயின. இப்போதும் கடவுள் நாம் செய்யும் தவறான பாவங்களை திருத்திக் கொள்ள நமக்கு காலத்தை கொடுத்திருக்கிறார். இறைவன் கொடுத்துள்ள காலத்திற்குள் நம்முடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி இறைவனை நோக்கி பார்ப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வேதிகா.